அனைவருக்கும் வணக்கம். ரூபாய் 8,000 கோடி மதிப்பிலான இரண்டாவது டிவிடெண்டை கொடுக்கும் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம். வேதாந்தாவுக்கு சொந்தமான இந்துஸ்தான் ஜிங்க் இயக்குனர் குழு வாரியம் தகுதியான பங்குதாரருக்கு பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 19 என்ற இரண்டாவது இடைக்கால ஈவுத்தொகையை கொடுப்பதற்கு ஒப்புதலை கொடுத்துள்ளது. மேலும் அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 28 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ரூபாய் 2 ஃபேஸ் வேல்யூ உள்ள சுமார் 8,028 கோடி மதிப்பீடான இடைக்கால டிவிடெண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்க இருப்பதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தாய் நிறுவனமான வேதாந்தா இந்துஸ்தான் ஜிங்க் அறிவித்த டிவிடெண்டிலிருந்து கிட்டத்தட்ட ரூபாய் 5,100 கோடியை பெறும். கடந்த வார தொடக்கத்தில் வேதாந்தாவின் விற்பனை சலுகை சந்தாவிற்கு திறக்கப்பட்டதால் இந்துஸ்தான் ஜிங்க் கவனத்தை ஈர்த்தது. வேதாந்தா ஜிங்க் நிறுவனத்தில் ரூபாய் 1.5% பங்குகளை ஏற்றி ரூபாய் 3,100 கோடி திரட்டியது. ஜூன் காலாண்டு முடிவில் வேதாந்தா இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெடில் ரூபாய் 64.92 பங்குகளை வைத்திருந்தது. அதே நேரத்தில் அரசாங்கம் 29.54 பங்குகளை வைத்திருந்தது. கடந்த ஆண்டில் இந்துஸ்தான் ஜிங்க் பங்குகள் 60% முன்னேறி நடப்பாண்டில் இதுவரை 52% அதிகரித்துள்ளது. பிஎஸ்சியில் இந்த நிறுவனத்தின் பங்குகள் 1.7% உயர்ந்தது. அதாவது ரூபாய் 504.10க்கு வர்த்தகம் செய்யப்பட்டது. இந்த நாளின் முடிவில் பங்கின் விலை 3.7% உயர்வுடன் ரூபாய் 514.20 காசாக வர்த்தகமாகியுள்ளது. வேதாந்தா அதன் அலுமினியம், எண்ணெய் மற்றும் எரிவாயு, சக்தி அடிப்படை உலோகங்கள் மற்றும் இரும்பு மற்றும் எஃகு வணிகங்களை தனித்தனி பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களாக பிரிக்க திட்டமிட்டுள்ளது. வேதாந்தா ரிசோர்சஸ் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து மறு நிதியிழப்பு அபாயங்களை குறைத்து மற்றும் ஈவுத்தொகையை நம்பியிருப்பதை இந்த பிரிதலின் நோக்கமாக கொண்டுள்ளது. ஜூன் 30, 2024 நிலவரப்படி வேதாந்தாவின் நிகர கடன் ரூபாய் 61,324 கோடியாக இருந்தது. கடந்த மாதம் சுரங்க நிறுவனமானது 19.31 கோடி ஈக்விட்டி பங்குகளை ஒரு பங்கின் வெளியீட்டு விலையில் ரூபாய் 440 என்ற தகுதி வாய்ந்த நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு மூலம் ரூபாய் 8,500 கோடியை திரட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.